பாடசாலையில் போதிய வசதிகள் இல்லாததால் திருகோணமலை கிண்ணியா முஜாஹிதா முஸ்லிம் வித்யாலய மாணவர்களால் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு கிண்ணியா பிரதான வீதியை மறித்து இன்று காலை இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தங்களின் பாடசாலைக்கு தேவையான பௌதிக வளங்களை ஏற்படுத்தி தருமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எங்களுடைய பாடசாலை ஆரம்பிச்சு எங்களுக்கு 50 வருடம் ஆகிட்டு. இந்த 50 வருடத்திலே எங்களுக்கு ஒரு நிலையான கட்டடம் இல்லை. இதுவரை எங்களுக்கு எந்த ஒரு நிலையான கட்டடமும் இல்லை. நாங்க வெயில் வந்த வெப்பம் காரணமா படிக்கலாமா பேத்துரு, மழை வந்தாலும் ஒளி வகுப்பறைகள் ஒளி வெள்ளமா பேத்துரு. இப்போ அதனாலதான் எங்களுக்கு நிலையான கட்டடம் வேணும்னு நாங்க இப்போ 2வது ஆர்ப்பாட்டம் எடுத்திருக்கோம். எங்களுக்கு இப்போ நிலையான கட்டடம் வரக்காட்டி நாங்க இதை விட்டு விலக மாட்டோம். கிண்ணியா முஜாஹிதா முஸ்லிம் வித்யாலயத்தில் வளப்பற்றாக்குறை நிலவுவதாக மாணவர்களால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மாகாண கல்வி பணிப்பாளர் MTA நிசாமிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. மாணவர்களது கோரிக்கை நியாயமானது எனவும் அவர்களது கோரிக்கைகளுக்கு அமைய தேவையான நடவடிக்கைகளை விரைவில் மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த பாடசாலை மாணவர்களுடைய கோரிக்கை நியாயமானது. ஏனென்றால் அந்த பாடசாலையில் கட்டிடங்கள் மிக குறைவாக காணப்பட்டது என்பது எங்களுடைய ஏற்கனவே அவதானிக்கப்பட்ட விடயம். அதே நேரம் இருக்கின்ற கட்டிடங்களும் நல்ல நிலையில் இல்லை என்பதையும் நாங்கள் அவதானித்துள்ளோம். என்றாலும் எங்களுக்கு இந்த பாடசாலை கட்டடங்கள் அமைப்பு தொடர்பான நிதி குறைவாகவே கிடைக்கின்றது. என்றாலும் புதிய அரசு கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டினை அதிகரித்திருக்கின்றது. எனவே மேலதிக நிதியை நாங்கள் எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். என்றாலும் இந்த மாணவர்களுடைய தேவை நியாயமானது என்ற அடிப்படையிலே இந்த வருடம் எங்களுடைய ஒதுக்கீட்டின்படி கிடைக்கின்ற நிதியின் அடிப்படையிலும் இருக்கின்ற நிதியின் அடிப்படையிலும் நாங்கள் ஏதாவது அதற்கான ஏற்பாடுகளை செய்து இந்த வருடத்தில் அவருடைய தேவையை நிறைவு செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதாக தீர்மானித்தோம்.